ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பேங்க் பேலன்ஸை விட நம்ம குழந்தைகளுக்கு கொடுக்க வேண்டிய 8 உண்மையான சொத்துக்கள் பற்றி தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். பெற்றோர்களாகிய நாம் அனைவரும் நமது பிள்ளைகளின் எதிர்காலத்துக்காக ஓயாமல் உழைத்து கொண்டே இருக்கிறோம். அவர்களுக்கு பெரிய வீடோ அல்லது கணிசமான வங்கி இருப்போ சேர்த்து வைத்துவிட்டால் அவர்களின் வாழ்க்கை செட்டிலாகிவிடும் என்றும் பலரும் தப்பு கணக்கு போடுகிறார்கள். ஆனால் நிஜ வாழ்க்கையில் வெறும் பணமும் காசும் மட்டுமே அவர்களை காப்பாற்றிவிடாது. உலகம் மிக வேகமாக மாறிக்கொண்டு வரும் இந்த காலகட்டத்தில் நமது பிள்ளைகளுக்கு நாம் சேர்க்க வேண்டிய உண்மையான சொத்துக்கள் வேறு சில இருக்கின்றன. அவர்கள் சுயமாகவும் தைரியமாகவும் இந்த சமூகத்தில் தலைநிமிர்ந்து வாழ தேவையான 8 மிக முக்கியமான விஷயங்களை பற்றி தான் இந்த பதிவில் நம்ம பார்க்க போகிறோம். வாங்க. 1. பிள்ளைகளுக்கு சேர்க்க வேண்டிய 8 விலை மதிப்பற்ற சொத்துக்கள் பற்றி நம்ம பார்க்குறோம்ல. அதில் 1, வாழ்க்கை எப்போதுமே சீராக இருக்காது. பல மேடு பள்ளங்கள் வரத்தான் செய்யும். அந்த மாதிரியான நெருக்கடியான நேரங்களில் எதற்கும் உடைந்து போகாமல் எந்த ஒரு பெரிய சவாலையும் நெஞ்ச அழுத்தத்தோடு எதிர்கொள்ளும் அபாரமான மன வலிமையை அவர்களுக்கு சிறு வயதிலேயே பழக்க வேண்டும். 2. வெறுமனே பாக்கெட் மணி கொடுப்பதோடு நிறுத்தி கொள்ளாமல் காசின் அருமையை அவர்களுக்கு முழுமையாக உணர்த்த வேண்டும். ₹1 எப்படி நேர்மையாக ஈட்டுவது, அதை எப்படி சிக்கனமாக செலவழிப்பது மற்றும் எதிர்காலத்திற்காக எப்படி பெருக்குவது போன்ற அடிப்படை நிதி நிர்வாகத்தை அவர்களுக்கு கற்றுக் கொடுப்பது மிக முக்கியம். 3. இன்றைய பாஸ்புட் மோகத்தில் சிக்காமல் சத்தான வீட்டு உணவுகளை சாப்பிடும் பழக்கத்தை உருவாக்குவது மிகப்பெரிய சொத்தாகும். சுவையான, அதே சமயம் உடலுக்கு கேடு விளைவிக்காத ஆரோக்கியமான உணவு முறைகளை தேர்ந்தெடுக்கும் பக்குவத்தை அவர்களுக்கு நாம் கற்றுத்தர வேண்டும். 4. எத்தனை சமூக வலைத்தளங்கள் இருந்தாலும் நமக்கு ஒரு கஷ்டம் வரும்போது ஓடி வரும் நிஜமான மனிதர்கள்தான் வாழ்க்கைக்கு தேவை. நல்ல எண்ணங்கள் கொண்ட உண்மையான நண்பர்களை எப்படி தேர்ந்தெடுத்து அவர்களோடு உறவாடுவது என்பதை பிள்ளைகளுக்கு புரிய வைக்க வேண்டும். 5. ஒவ்வொரு சின்ன விஷயத்துக்கும் பெற்றோரையோ அல்லது மற்றவர்களையோ சார்ந்திருக்காமல் சூழ்நிலையை அலசி ஆராய்ந்து தாங்களாகவே ஒரு முடிவை எடுக்கும் திறனை அவர்களிடம் வளர்க்க வேண்டியது மிக அவசியமாகும். 6. ஒரு காரியத்தில் சறுக்கல் ஏற்பட்டால் அதுவே உலகின் முடிவு என்று முடங்கி கிடக்கக்கூடாது. அந்த தடையை ஒரு நல்ல பாடமாக எடுத்துக்கொண்டு முன்பை விட அதிக வீரியத்தோடு மீண்டும் எழுந்து வரும் விடாமுயற்சியை அவர்கள் மனதில் விதைக்க வேண்டும். 7. தான் நினைக்கும் ஒரு கருத்தை அல்லது தனக்கு நேர்ந்த ஒரு அநீதியை எந்த இடத்திலும் யாருக்காகவும் தயங்காமல் மிக தெளிவாகவும் துணிச்சலாகவும் எடுத்துரைக்கும் ஆற்றலை பிள்ளைகளுக்கு நாம் சொல்லிக் கொடுக்க வேண்டும். 8. தன்னை சுற்றி வாழும் சக மனிதர்கள் மீது இரக்கமும் பரிவும் காட்டுவதோடு மட்டுமில்லாமல் நாம் வாழும் இந்த இயற்கையையும் மரங்களையும் எந்த அளவுக்கு நேசிக்க வேண்டும் என்ற உயரிய குணத்தை அவர்களுக்குள் ஆழமாக பதிய வைக்க வேண்டும். கோடிக்கணக்கில் பணத்தை சேர்த்து வைப்பதை விட மேலே சொன்ன இந்த 8 குணங்களையும் உங்கள் குழந்தைகளுக்கு கற்றுக் கொடுப்பதுதான் நீங்கள் அவர்களுக்கு செய்யும் மாபெரும் உதவியாகும். இந்த பண்புகள் அவரிடம் ஆழமாக வேரூன்றி விட்டால் அவர்கள் உலகின் எந்த மூலைக்கு சென்றாலும் தாங்களே தங்களை பாதுகாத்து கொண்டு ஒரு சிறந்த மனிதர்களாக சொலிப்பார்கள். நன்றி, வணக்கம்.